வணக்கம் சம்பிரதாய மக்களே, நான் உங்க ரேணு. எஸ், இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆஃபீஸ் வேர் போடுவீங்க, நிறைய குர்த்திஸ் போடுவீங்க. இப்போ வந்து கொஞ்சம் மாடர்னாக வந்து நிறைய பேர் குர்த்திஸ் போடுறாங்க. ஸோ அப்படி போடும்போது அதில் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு போடணும்னு ஆசை இருக்கும். யூஸ்வலாக நான் வந்து குர்த்திஸ்லாம் வேர் பண்ணுறேன்னா, நான் மோஸ்ட்லி எப்படின்னா கொஞ்சம் வந்து செமி கிளாசிக்காக தான் நான் வந்து போவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் குர்த்தி தான் போட்டிருக்கேன், பட் கீழே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னுக்கு வந்து பேங்கிள்ஸ், கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து எப்படி பேர் பண்ணலாம், என்ன மாதிரி கலர்ஸ் பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு எப்படின்னா வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட கலர் வந்து பேர் பண்ண மாட்டேன், எப்போவுமே பேர் பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் வந்து காம்பினேஷனில் குர்த்தி போட்டிருக்கேன். இதுக்கு எந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டால் யூனிக்காக இருக்கும், இல்லை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு இதில் வந்து ஓகே, நான் இந்த க்ரீன் கலர் பேங்கிள் எடுக்கிறேன். திஸ் க்ரீன் கலர் வித் க்ரீன் கலரோட இந்த ப்ளூ பேர் பண்ணுறேன். தெரியுதா? இந்த க்ரீன் கலரோட இந்த ப்ளூ கலர் வந்து இப்போ நான் பேர் பண்ண போகிறேன். சி, வெயிட், குட்டி சைஸ் மாதிரி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை நான் பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸோ நல்லா பாருங்க. இது இருக்கா? இப்போ இது ரொம்ப சட்டிலாக இருக்குல்ல. நீங்கள் இதே ஆஃபீஸ் வேருக்கு கொஞ்சம் கிராண்டாக போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பேங்கில் இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். வெயிட், நான் போட்டு காட்டுறேன். இது இந்த ப்ரிசம் ஸ்டோன் பேங்கில் வர வர ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, அது வந்து எந்த பேங்கிளோட மேட்ச் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதே ஈவினிங் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னும் போது இந்த பேங்கிள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சி, ஸோ நான் இப்படி கையை இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் இல்லையா, பிங்க் கலர் இருந்து இந்த க்ரீன் கொஞ்சம் வந்து டிஃபைன்டாக வெளியில் தெரியும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் வந்து பேங்கிள்ஸ் வேர் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னோட எல்லாருக்குமே ஒரு ஒரு பர்சனல் டேஸ்ட் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா என் டேஸ்ட் இந்த மாதிரி. ஸோ இதுவே நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட போகிறீங்க, இல்லைனா லைக் வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒயிட்டுக்கு டிஃபால்ட்டாக நம்ம வந்து ப்ளூ மிக்ஸ் பண்ணலாம், எல்லோ மிக்ஸ் பண்ணலாம், நிறைய டிசைன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணலாம், நிறைய பேட்டர்ன் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து எல்லோ இதில் எடுக்கிறேன். எல்லோ வித் பிங்க் அமேசிங்கான காம்பினேஷன். சொல்ல போனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன். எல்லோ வித் பிங்க்கு, எல்லோ வித் இந்த மஜெண்டா கலர்லாம் வந்து வெயிட், இப்போ பாருங்க எப்படி இருக்கா போகுதுன்னு. ஐயோ, நான் அது டேகோட கட்டிட்டேன். நான் வந்து இப்போது நல்லா பாருங்கள், நான் இதில் மஜெண்டா கலரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வலையில் கழட்டிடுறேன், அப்போ தான் வந்து தெரியும். இட் வில் ஷோ ஆஃப். ஸோ இப்போ பாருங்க. ஆஹா, ஆனால் பாரு, இந்த கலர் வந்து நிறைய பேர் இப்போ டிஃப்ரெண்ட்டாக கலர் எடுத்துகிட்டு வராங்க வேறு கடைக்கு. அவங்களெல்லாம் எப்படி வந்து பார்க்குறது, சமாளிக்கிறது. இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் இந்த வலையெல்லாம் போடுவாங்கல்ல. சரி, இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மஸ்டர்ட் எல்லோ வித் மெஜெண்டா கலர். மோஸ்ட்லி இந்த கலரை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா பட்டு சாரியில் நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும் இந்த கலர் காம்பினேஷன். ஸோ எஸ், ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ரெட் கலர் ட்ரெஸ் போடுறீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன்,
ரெட் கலர் ட்ரெஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பாட்டில் க்ரீன் கலரில் வந்து போடுங்க. அதே மாதிரி டார்க் பர்பிள் கலர் போடுறீங்கனாலும் பாட்டில் க்ரீன் கலரில் போங்க. மோஸ்ட்லி இந்த saree வேர் பண்ணுறவங்களுக்கு, குர்த்திஸ் வேர் பண்ணுறவங்களுக்கு மெஜாரிட்டி கலரில் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் எது இருக்கோ அதை போடாதீங்க. எந்த கலர் வந்து கம்மியாக அங்கங்கே பார்டரில் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பார்டர் கலரை வந்து அதிகமாக போடுங்க. ஸோ தட் உங்களோட கை வந்து ட்ரெஸ்லேருந்து ரொம்ப தனியாக அழகாக தெரியும். நான் வந்து அப்படி தான் போடுவேன். இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் மேட்ச் இது மாதிரி போடுவேன். ஸோ வந்து இன்னைக்கான கலர் தியரி நான் வந்து முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சட்டலாக குர்த்தியோ இல்லை ஆஃப் சாரியோ போடுறீங்க, இல்லை சாரீஸ் போடுறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும்.